open our books, open Bible to Mark chapter 1 verse 35. மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். In that portion we read about our Lord Jesus Christ rising up early in the morning and praying. அந்த வசனங்களில் நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதிகாலையில் எழுந்து ஜெபிக்குவதை நாம் பார்க்கிறோம். It says he rose very early in the morning. அதிகாலையில், அதாவது ரொம்ப அதிகாலையில் அவர் எழுந்தார் என்று நாம் பார்க்கிறோம். He went out. அவர் வெளியில போய் he went to a solitary place and he prayed. அவர் ஒரு வனாந்தரமான இடத்திற்கு போய் ஜெபம் பண்ணினார் என்று நாம் பார்க்கிறோம். Number 1, rising up very early in the morning. முதலாவதாக அதிகாலையில் எழும்பும் பொழுது. Number 2, leaving your house. இரண்டாவதாக வீட்டை விட்டு வெளியில வரும் பொழுது. And the third thing, go to a solitary place. மூன்றாவதாக வனாந்தரமான இடத்திற்கு நாம் செல்லும் பொழுது. When we read about the servants of God in the Bible, நம்முடைய வேதாகமத்தில் இருக்கிறவர்களை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, we read about many servants of God who rose up early in the morning to read the word of God and to praise him. அநேக தேவ ஊழியக்காரர்கள் அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை துதித்ததை நாம் பார்க்கிறோம். David rose early in the morning. தாவீது அதிகாலையில் எழும்பினார். Amen. He rose early in the morning to obey his father to win against Goliath. ஹalleluya. கோலியாத்தை எதிர்க்குவதற்கு அவருக்கு பலனை அவர் ஆண்டவரிடத்திலிருந்து அதிகாலையில் பெற்றுக்கொண்டார். Abraham rose up early in the morning. Amen. For his son Isaac sacrifice. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்தார். அவருடைய மகனை அவர் பலி கொடுப்பதற்காக அதிகாலையில் எழுந்தார். Samuel rose early in the morning. சாமுவேல் அவர் அதிகாலையில் எழும்புகிறவராக இருந்தார். The apostles they woke up early in the morning to teach the word of God. அப்போஸ்தலர்கள் யாவரும் அதிகாலையில் எழுந்து தேவ வசனத்தை பிரசங்கித்தார்கள். Amen. Hezekiah, he woke up early in the morning to worship God and to restore the people of God. எசேக்கியேல் அவர்களும் Hezekiah அவர்களும் அதிகாலையில் எழுந்து அவர் மக்களை சீர்திருத்துவதற்காக பிரசங்கம் பண்ணினார். Joshua woke up early in the morning to lead the Israelites to Jericho. யோசுவா அவர்களும் அதிகாலையில் எழுந்து தான் அந்த எரிகோக்கு விரோதமாக சென்றார்கள். Mary Magdalene rose up early in the morning to see the tomb of Jesus Christ. மகதலேனா மரியாளும் அதிகாலையில் எழுந்து தான் ஆண்டவருடைய கல்லறைக்கு போனார்கள். Elkanah and Hannah woke up early in the morning to worship the Lord. எல்கானா ஹானா ரெண்டு பேருமே அதிகாலையில் எழுந்து ஆண்டவரை ஆராதிக்க சென்றார்கள். The man called Job woke up early in the morning to praise God and to give offering to God. யோபு அவர்களும் அதிகாலையில் எழுந்திருந்து தான் ஆண்டவருக்கு அவர் காணிக்கைகளை கொடுக்கிறவராக இருந்தார். That means there's something very important in early morning for servants of God. அப்ப என்ன அர்த்தம்னா அதிகாலையில் எழும்போது ஏதோ ஒரு முக்கியமான காரியத்தை குறிக்கிறது என்ற அர்த்தம். Waking up early morning to praise him, to read the word and to pray is very important. காலையில அதிகாலையில் எழுந்திருந்து ஜெபிப்பது, வேதம் வாசிப்பது, கர்த்தரை ஆராதனை செய்வது மிகவும் முக்கியமான ஒன்று. We read about the man called Moses in the book of Exodus. மோசே எக்ஸோடஸ்ல நம்ம பார்க்கும் பொழுது it says in chapter 34 verse 4. யாத்ராகமம் 34ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் says Moses chiseled out 2 stones of tablet for the first ones and went up to Mount Sinai early in the morning. மோசே கர்த்தருடைய வார்த்தைகளை எல்லாம் எழுதி வைத்து அதிகாலமே எழுந்து மலைக்கு சென்றார். He chiseled tablets early in the morning and went to the Mount Sinai. அவர் காலையில எழுந்திருந்து எல்லாவற்றையும் எழுதி வைத்து மலைக்கு சென்று விட்டார். He wanted to receive from God and therefore he went to God early in the morning. காலையில கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டு அதை எழுதி வைக்க மீண்டும் அவர் செல்கிறார். If you read the next verses, அடுத்த வசனங்களை பார்க்கும் பொழுது it says the Lord came down on the cloud. கர்த்தர் அதிகாலையில இறங்கி வந்தார் என்று நாம் பார்க்கிறோம். The Lord passed before him at the mount. அந்த மலைகளுக்கு நடுவாக கர்த்தர் அசைவாடினார் என்பதை நாம் பார்க்கிறோம். We read in verse 6. 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது and the Lord passed by before him and proclaimed the Lord God, the merciful and gracious, long suffering and abundant in goodness and truth. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமும் உள்ள தேவன். Verse 8 speaks about the sanctification God gives us. 8ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது பரிசுத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். In verse 8 8ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது Moses bowed down and worshiped God. மோசே அவர் பணிந்து குனிந்து
குனிந்து கர்த்தரை ஆராதித்தார். The word says in verse 8, இந்த வசனத்தை நான் பார்க்கும் பொழுது 34 verse 8. 34 வசனம். The verse is in verse 34 verse 8. 8 வசனத்தை பார்க்கும் பொழுது Moses made haste and bowed his head toward the earth and worshipped God. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு அவரை துதித்தார். 34 verse 4 says he rose up early in the morning. 34 வசனத்துல நாம் பார்க்கிறோம் விடியற் காலத்துல நீ ஆயத்தமாகி விடியற் காலத்துல அவர் எழுந்தார் என்று. Amen. In verse 4 he goes early in the morning. 4வது வசனத்துல பார்க்கும் பொழுது அதிகாலையில் எழுந்து அவர் சென்றார் என்று வேதம் சொல்கிறது. And then God reveals his power to Moses. ஆண்டவர் அவருடைய வல்லமையை மோசேக்கு வெளிப்படுத்தினார். When you reach verse 8, 8 வசனம் வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது because Moses saw the glory of God, ஆண்டவர் அவருடைய வல்லமையை பார்த்ததினால் Moses made haste and bowed down and worshiped God. ஆண்டவருடைய வல்லமையை மோசே பார்த்ததினால் தரை மட்டும் தீவிரமாய் பணிந்து குனிந்து தொழுது கொண்டார். Amen. David the king used to wake up early in the morning. தாவீது அதிகாலையில எழுந்திருக்கிறவராக இருந்தார். He was a man, a busy man. He was a busy king. அவர் ஒரு மிக அதிக வேலையுள்ள ஒரு ராஜா. Do you know why he woke up early in the morning? ஏன் அவர் அதிகாலையில எழுந்தார் என்று தெரியுமா? Because while he was a shepherd, he used to wake up early morning. அவர் ஒரு நல்ல மேய்ப்பனா இருப்பதினால் அவர் அதிகாலையில எழுந்திருக்க வேண்டும். When he was a shepherd as a young boy, he used to wake up early morning. அவர் சிறு வயதா இருக்கும் பொழுது ஒரு மேய்ப்பனாக இருந்தார். அதனால அவர் அதிகாலையில எழுகிறவராக இருந்தார். That is when he went to fight against Goliath. அதனால தான் அவர் காலையில அவர் கோலியாத்தை எதிர்கொண்டார். Because David saw the mercy of God early in the morning in his young days, he chose to continue it even when he became a king. அவர் தன்னுடைய வாலிப வயதில தேவனுடைய மகிமையை அவர் அதிகாலையில கண்டார். அதனால தான் அவர் அதை தொடர்ந்து செய்தார். I mean, once you see the glory of God early morning, காலையில அதிகாலையில கர்த்தருடைய மகிமையை நீங்கள் பார்த்து விட்டால், then you will never I'm stop waking up early in the morning. மறுபடியும் அதை உங்களால ஸ்டாப் பண்ண முடியாது, ஸ்டாப் பண்ண மாட்டீங்க. I want you all to continue early morning prayer. காலை வேளையில எழுந்து ஜெபிப்பதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள். Psalms 119 says, சங்கீதம் 119 அதிகாரம் சொல்லுகிறது. In verse 147 148, 147 148 வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, I rise before the dawning of the morning. காலையில சூரியன் உதயமாவதற்கு முன்பதாக நான் எழுந்தேன் என்று வசனம் சொல்லுகிறது. And David says, and I cry for help. நான் சத்தமிட்டு எழுந்து அழுதேன் என்று வேதம் சொல்லுகிறது. And I cry for help. கர்த்தருடைய உதவிக்காக நான் அழுதேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Imagine, David starts his day with tears. நீங்க கொஞ்சம் பாருங்க, டேவிட் வந்து கண்ணீர் விடுகிறார். He begins his day with tears. கண்ணீர் விட்டு தான் அந்த நாளை தொடங்குறாரு. When the word of God says, வேத வசனம் சொல்லுகிறது, I hope in your word. நான் உம்முடைய வசனத்தில உறுதியா இருக்கிறேன். My eyes are awake through the night watches. என்னுடைய கண்கள் முன்பதாகவே விழித்திருக்கிறது என்று. Do you know why? ஏன் தெரியுமா? That I may meditate on the word of God. நான் கர்த்தருடைய வசனத்தில தியானித்துக் கொண்டிருப்பதினால். Early morning. அதிகாலை வேளையில. Very early in the morning. ரொம்ப அதிகாலையில. Servants of God used to wake up and pray. எல்லா கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் எழுந்து ஜெபிக்க தொடங்குவார்கள். If Abraham had to wake up. ஆபிரகாம் எழுந்திருந்ததினால். If Samuel had to wake up. சாமுவேல் எழுந்ததினால். If Moses had to wake up. அவர் எழுந்ததினால், மோசே எழுந்ததினால். If Hezekiah had to wake up. எசேக்கியேல் எழுந்ததினால். If Elkanah had to wake up. எல்கானா எழுந்ததினால். If Hannah had to wake up. அன்னா எழுந்ததினால். If Job had to wake up. யோபு எழுந்ததினால். If apostles had to wake up. அப்போஸ்தலர்கள் அனைவரும் எழுந்ததினால். Then you and I have to wake up. நாமும் அவர்களைப் போல எழுந்திருக்க வேண்டும். We have to wake up and praise the Lord. நாமும் அதிகாலையில் எழுந்து கர்த்தரை துதிக்க வேண்டும். Very soon. சீக்கிரமாக. You will see the glory of God. நீங்கள் சீக்கிரமாக கர்த்தருடைய மகிமையை காண போகிறீர்கள். But as Bible says, வேதாகமம் சொல்வது போல, make haste and bow down and worship God. தீவிரமாக கர்த்தரை பணிந்து குனிந்து தொழுது கொள்ள வேண்டும். Make haste, fall down and worship God. தீவிரமாக பணிந்து குனிந்து கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். How many of you are ready for that? எத்தனை பேர் அதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? If you are ready for that, நீங்க அதற்கு தயாராக இருந்தால், I can give you one guarantee. ஒரே ஒரு உத்தரவாதத்தை நான் தருகிறேன். God will use you for India's revival. கர்த்தர் இந்த இந்தியாவின் எழுப்புதலுக்காக கர்த்தர் பயன்படுத்துவார். Let persecution arise. எல்லாவித பெர்சிக்யூஷனை கர்த்தர் அதை உங்கள் கண்களில் காண செய்வார். May it arise. அதை எழும்ப செய்வார். May difficulties come up. எல்லா டிஃபிகல்ட்டீஸும் வரும். But as David says, ஆனா டேவிட் சொன்னது போல, even though I walk through the valley
valley of shadow of death, ஓ நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் I will fear no evil. ஓ நான் பொல்லாப்புக்கு பயப்படேன். Do you know why? எத்தனை ஏன் தெரியுமா? Because I wake up in the morning. ஏன்னா காலையில எந்திரிக்கிறேன். I pray you in the morning. ஓ காலையில எந்திரிச்சு ஜெபிக்கிறேன். I worship you in the ஓ morning. நான் அதிகாலையில எழுந்து துதிக்கிறேன். So he says, ஏன்னா அவர் சொல்றாரு, I will fear no evil. நான் பொல்லாப்புக்கு பயப்படுவது இல்லை. For you are with me. ஓ கர்த்தர் என்னோடு கூட இருப்பதினால். You are with me. கர்த்தர் என்னோடு இருப்பதினால். Hallelujah. Hallelujah. I can guarantee something. ஓ ஒரு விஷயத்திற்காக நான் உத்தரவாதம் தருகிறேன். In the coming days, வருகிற நாட்களிலே God shall use our church for revival. கர்த்தர் சபைகளை ஆண்டவர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த God போகிறார். will use this church for revival. ஓ கர்த்தர் ஓ பெண்களை கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்த போகிறார். He is going to use our people for the revival in the country. நம்முடைய சபை மக்களை கர்த்தர் எழுப்புதலில் பயன்படுத்துவார். Amen. Just keep praising God in the morning. கர்த்தரை துதிப்பதை தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். Just keep praising God in the morning. தொடர்ந்து கர்த்தரை துதித்துக் கொண்டே இருங்கள். You will go through difficulties. ஓ நீங்க ஒரு கஷ்டமான பாதைக்குள்ள போவீங்க. But there you will not fear evil because God is with you. பொல்லாப்புக்கு பயப்பட வேணாம். ஈவில் ஆண்டவர் பிசாசை மேற்கொண்ட தேவன் நம்மோடு இருக்கிறார். Amen. Our Lord will walk ahead of you. கர்த்தருடைய கரம் நம்ம மேல் இருக்கிறது. He will walk in front of you. ஓ அவர் உங்கள் முன்பதாக கடந்து போவார். And he will show you the way. அவர் வழிகளை காட்டுவார். Amen. Thank you, Jesus. Can we all stand up on our feet? காலையில் எழுந்து நாம் ஜெபிப்போமா ஒரு விசை கூட. Our heavenly Father, ஓ பரலோக பிதாவே, we commit this day into your hands. ஆண்டவரே இந்த நாளில உம்முடைய கரத்துல வருகிறோம். As you gave the burden to your servants, give us the burden to pray. ஆண்டவரே நீர் எங்களுக்கு இந்த பாரத்தை ஜெபிக்கக்கூடிய பாரத்தை கொடுத்திருக்கிறீரே. As you gave the burden to your servants in the Bible, give us a burden to pray. ஆண்டவரே இந்த வேதாகமத்துல கொடுத்த ஊழியக்காரர்களுக்கு கொடுத்த அதே பாரத்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்காக நன்றி. Even we want to see the glory of God. ஆண்டவரே நாங்களும் அதே மகிமையை பார்க்க விரும்புகிறோம். Even we want to experience the power of God. ஆண்டவரே அந்த கர்த்தருடைய வல்லமையை நாங்கள் அனுபவிக்க விரும்புகிறோம். Lord, today when we go to our office spaces, ஆண்டவரே நாங்கள் ஆபீஸ்க்கு போகும் பொழுது, today when we go to our schools, ஆண்டவரே நாங்கள் ஸ்கூலுக்கு போகும் பொழுது, Lord, when we sit on our chair, ஆண்டவரே நாங்கள் சேர்ல உட்காரும் பொழுது, Lord, may the person next to us be healed. ஆண்டவரே எங்க பக்கத்துல இருக்கிறவங்க தொடப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். Just by sitting over there, ஆண்டவரே நான் அந்த இடத்துல உட்கார்ந்திருக்கும் பொழுது, may my neighbor be healed. என் பக்கத்துல இருக்கவர் சுகமாகணும். May Lord, may the power of God radiate into them. கர்த்தருடைய வல்லமை அதை செய்வதற்காக நன்றி. Give us this day our daily bread. இந்த நாள் ஆண்டவரே எங்களுக்கு தேவையான மன்னாவை தருவீராக. Supply our needs. ஆண்டவரே எங்களுடைய தேவைகளை சந்திப்பீராக. Keep our church safe under your wings. ஆண்டவரே எங்களுடைய சபையை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். Bless every family. எல்லா குடும்பத்திற்காக. May there be peace in every family. ஆண்டவரே எல்லா குடும்பத்திலும் ஒரு நல்ல சமாதானத்தை கர்த்தர் தருவீராக. We pray for the sick in the church. ஆண்டவரே எல்லா உடல்நிலை சரியில்லாதவர்களுக்காக ஜெபிக்கிறோம். Please send your word and heal them. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை அங்கு செல்லட்டும். For we pray for Burnus. ஆண்டவரே பர்னஸ்காக ஜெபிக்கிறோம். For Dan. ஆண்டவரே டான்காக ஜெபிக்கிறோம். For Noah, Naomi, ஆண்டவரே நோவா நவோமி எக்ஸ்ட்ராக்காக ஜெபிக்கிறோம். for all the young children. ஆண்டவரே இந்த சின்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். Lord, send your word and heal them. ஆண்டவரே நீர் உம்முடைய வார்த்தையை நீர் அனுப்புவீராக. Once again we praise you. ஆண்டவரே மீண்டும் உம்மை துதிக்கிறோம் அப்பா. We pray for the YouTube live. ஆண்டவரே இந்த யூடியூப் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். May the word of God go into homes. கர்த்தருடைய வார்த்தை அவருடைய வீடுகளுக்கு செல்வதாக. And heal them right now. ஆண்டவரே அவர்களை கர்த்தர் தொட்டு சுகமாக்குவீராக. Heal every brokenness. ஆண்டவரே எல்லா ஆண்டவரே உடைந்து போன காரியங்களை கர்த்தர் மீண்டும் கட்டுவீராக. Heal every depression. ஆண்டவரே எல்லா டிப்ரஷனை இயேசுவின் நாமத்தில் மாற்றுவீராக. We want to thank you for giving us the grace to pray to you. ஆண்டவரே இந்த நாளை கர்த்தர் நீர் கொடுத்ததற்காக நன்றி அப்பா. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். Amen.